அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த புக்க பத்தி பார்க்க போறோம்னா, தி ப்ரொபட். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது தீர்க்கதரிசின்னு வருது. இத எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா, கலீல் கிப்ரான். இவர் வந்து மக்களுக்கு வந்து வாழ்க்கையில தேவையான முக்கியமான நெறைய கருத்துக்கள வந்து சொல்லியிருக்காரு. அத வந்து நெறைய காலகட்டமா, அதாவது திருமணம், அ குழந்தைகள் இந்த மாரி ஒவ்வொரு காலகட்டம் இருக்கும்ல. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தலைப்பா சொல்லியிருப்பாரு. இத வந்து எப்படி சொல்றாருன்னா, அல் முஸ்தபா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்து மக்கள்ட்ட சொல்ற மாரி இதுல வந்து சொல்லியிருக்காரு. அதுல வந்து திருமணம்ங்கிற ஒரு தலைப்புல அவர் சொல்லியிருக்க கருத்துக்கள வந்து எனக்கு புடிச்சத வந்து வாசிக்கிறேன் கேளுங்க. காதல் செய்யுங்கள், ஆனால் அதை பிணைக்கப்பட்ட காதலாக ஆக்கிவிடாதீர்கள். உங்கள் ஆன்மாக்களின் கரைகளுக்கிடையே சஞ்சரிக்கும் கடலாக மாற்றுங்கள். இருவருடைய கோப்பையும் நிரப்புங்கள், ஆனால் ஒருவருடைய கோப்பையிலிருந்து மற்றவர் அருந்தாதீர்கள். ஒவ்வொருவருடைய ரொட்டியையும் பகிருங்கள், ஆனால் ஒரே ரொட்டி துண்டை இருவரும் உண்ணாதீர்கள். ஆடிப்பாடி மகிழ்வாகச் சேர்ந்து கொண்டாடுங்கள், ஆனாலும் இருவரும் தனியாக இருங்கள். வீணைத் தந்திகள் தனித்திருந்தாலும் ஒரே இசையை மீட்டுவது போல இருங்கள். இதயத்தை பரிமாறிக் கொள்ளுங்கள், ஆனால் மற்றவரின் பொறுப்பில் அதை கொடுத்து விடாதீர்கள். வாழ்க்கையின் கைதான் இதயத்தை ஏந்த வேண்டும். சேர்ந்து தோள் கொடுங்கள், ஆனால் ரொம்ப நெருக்கம் வேண்டாம். கோவிலின் தூண்கள் தனியாகத்தான் நிற்கின்றன. கருவாலி மரமும் புன்னை மரமும் இன்னொன்றின் நிழலில் வளராது. இதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு தனித்துவமான திறமைகள் இருக்கு. அத மதிக்கணும். அவங்களுக்கு ஒரு சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. இத வந்து இது பண்ண முக்கியமா இண்டிவிஜுவாலிட்டிய வந்து மதிக்கணும். அப்படிங்கிற மாரி இதுல வந்து அவர் சொல்லியிருக்காரு. நன்றி.